வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் இன்னும் 2 மாசத்துல ஆரம்பிச்சிரும். தேர்தல் காய்ச்சல் அப்படின்றது இதற்கே இப்பவே நிறைய ஆயத்த பணிகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, திராவிட வெற்றி கழகம் எதிர்கொள்ள போகிற முதல் தேர்தல் இது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? கட்சி துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா பிறந்த காஞ்சியிலே முப்பெரும் விழாவை நாங்கள் நடத்தினோம். அந்த முப்பெரும் விழாவில் நாங்கள் எங்கள் கட்சியினுடைய வண்ணமணி கொடியை அறிமுகம் செய்தோம். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி தொழிற்சங்க சாசனம் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் அந்த கொடியிலே அறிமுகம் செய்து வைத்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்து எங்களுடைய அரசியல் பயணம் துவங்குவதாக நீங்கள் கணக்கில் கொள்ளுங்கள். அதற்கு முன்பே எங்களுடைய தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்திலிருந்து எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி பயணத்தை துவங்குவது என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம். ஆனால் மக்களுக்கு என்றைக்கு நாங்கள் வெளிப்படையாக அறிவித்தோம் என்று சொன்னால் செப்டம்பர் 15, 2025 தான். அந்த நாளிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட வேண்டும் என்கிற எங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறோம் அந்த மேடையிலேயே. இப்போ எங்க கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிற கூட்டம் நவம்பர் 20ஆம் தேதி தலைநகர் சென்னையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். என்ன தீர்மானம் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களினுடைய பொற்கால ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடருவதற்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு நல்கிட வேண்டும் என்று திராவிட வெற்றி கழகம் கேட்டுக்கொள்கிறது என்கிற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இது எங்களுடைய ஆசையை, எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற விதம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. பல கட்சிகளில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் என்ன முடிவை எடுக்க போகிறோம் என்பதை வரக்கூடிய 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் நாங்கள் கூட்டப் போகிற எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே அறிவிக்க இருக்கிறோம். பொதுக்குழு அழைப்புதல்கள் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எங்களுடைய பொதுக்குழு, முதல் பொதுக்குழு, தேர்தல் நிலைப்பாடு, எங்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட பயணம், எங்கள் கட்சி எந்த நோக்கத்துக்காக பயணிக்க போகிறது, எந்த மாதிரியான களத்தை அமைக்க போகிறோம் என்பதை எல்லாம் எங்கள் தோழர்களோடு கலந்து பேசி எங்களுடைய பொதுக்குழுவிலே அறிவிப்போம். நேற்றைக்கு முன்தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மையா என்று பல தோழர்கள் கேட்கிறார்கள். ஒரு பிரதான ஊடகத்தில் திமுக கூட்டணியில் இணைகிறது திராவிட வெற்றி கழகம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதற்கு சில காரணங்களையும் அடுக்கிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். இவை எல்லாமும் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நான் இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஆனால் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை நாங்கள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அறிவிக்கிறோம். இப்போதும் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அது தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பணியாற்றுவோம். ஆக்சுவலா நானே இந்த கேள்வியை கேட்காம நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்துல நடந்த ஒரு அரசு விழாவுல பாத்தீங்க அப்படின்னா, திரு மல்லை சத்யா அவர்கள் தம்ம சிஎம் கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா இருக்குமோ, கூட்டணியில இணைய போறாங்களோ, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கிசுகிசுகளாவே வெளியே வந்துச்சு. அதை வச்சு அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே அப்படி ஏதாவது ரகசியங்கள் இருக்கின்றதா? இல்ல, சுற்றுலாத்துறையினுடைய அரசு விழா மாமல்லபுரத்திலே நடைபெற்றது. அதற்கு முந்தைய நாள் எங்கள் தலைவர் திருப்பூர் மாநகரத்தில் கொங்கு மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்காக சென்றிருந்தார். அதுவரை முதலமைச்சரினுடைய அந்த சந்திப்பு நிகழப்போகிறது என்கிற செய்தி எங்களுக்கு தெரியாது. திடீரென வந்த அழைப்பு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று. உடனடியாக எங்களுடைய மாநில செயலாளர் அண்ணன் ஊனை பார்த்திபனும் தலைவர் அவர்களும் சென்று முதலமைச்சரை சந்தித்தார்கள். முதலில் ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தலைவர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிற ஒரு தலைவர். இப்போது அல்ல, நெடுங்காலமாகவே எங்களுடைய நிலைப்பாடு, எங்கள் தலைவரினுடைய செயல்பாடுகள், இவை எல்லாவற்றையும் பார்த்து அவரை பாராட்டி மகிழ்கிற ஒரு எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். நீங்க தலைநகர் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் எடுத்துக்கொள்ளுங்கள், செங்கல்பட்டு, காஞ்சி மாவட்டம், ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாக்கை சூட்டிய போது ஒரே ஒரு இடம் மதுராந்தகத்தில் மட்டும் எங்களுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார், சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில். சந்திக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்திய முதலமைச்சர் எங்கள் தலைவரை அன்றைக்கு சந்திக்கிற போது அண்ணா அறிவாலயத்தில்
கவலைப்படாதீங்க சத்யா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வாஞ்சையோடு அவருடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு அவருக்கு ஆறுதல் சொன்ன தலைவர். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தோத்து போயிட்டீங்க, என்ன பண்ண முடியும், கடந்திருக்கலாம். ஆனா ஒரு வாஞ்சையும் இந்த நேரத்தில் ஒரு சோர்வு மனநிலை ஏற்படும், எனவே நம்முடைய ஆறுதல் மொழி அவருக்கு தேவைப்படும் என்கிற அவருடைய உள்ளுணர்வை உணர்ந்து முதலமைச்சர் பேசியது என்பது அன்றைக்கு இருந்த மதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏன்னா முதலமைச்சர் போய் சத்யாவை கைப்பிடிச்சு இப்படி ஒரு ஆறுதலை சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அதே போல நீங்க தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் எங்களுடைய தலைவரை அங்கீகரித்து ஆற தழுவிக் கொள்கிற ஒரு மாண்பை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார். இப்போதுதான் நாங்கள் அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகு முதல் சந்திப்பை முதலமைச்சரோடு நடத்துகிறோம். அன்றைக்கும் முதலமைச்சர் நலமாக இருக்கிறீர்களா என்று நலம் விசாரித்திருக்கிறார், பேசி இருக்கிறார். என்ன ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னா, அது ஒரு அரசு விழா. அதில் பங்கேற்றவர்கள் IAS IPS அதிகாரிகள், பங்கேற்றவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எந்த விதமான அரசு பதவியிலும் இல்லாமல் சந்தித்த 2 நபர்கள். ஒன்று எங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மல்லை சத்யாவும் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஊனை பார்த்திபனும் மட்டும்தான். இப்ப இதுதான் பல்ல மாதிரியான கருத்துகளுக்கு பீடிகை போட்டு இருக்கிறது. என்ன திடீர்னு சத்யாவை கூப்பிட்டு சந்திக்கிறாரு சிஎம், அப்படி என்ன ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் சிஎம் அப்படின்னா, இன்றல்ல நேற்றல்ல 2016 வெளிப்படையாகவே கலைஞர் சொல்லி இருக்கிறார். மதிமுகவிலிருந்து பலர் போய் திமுகவில் இணைஞ்சாங்க. இன்றைக்கு இருக்கிற அண்ணன் ஜோயலில் இருந்து தில்லை செல்வத்திலிருந்து ஒரு பெரும் படை போய் அன்றைக்கு திமுகவில் சேர்ந்தது. இன்றைக்கும் தேசிய லீக்கினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பஷீர் அகமது அவர்கள் இப்போதும் இருக்கிறார். கலைஞர் அவர்கள் பஷீர் அகமது இடத்திலே சொன்னது, எல்லாரும் வந்துட்டாங்க, அந்த மல்லை சத்யா மட்டும் வரமாட்டேங்கிறார் யாருன்னு சொன்னார். அப்படின்னா எங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அன்றைக்கு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடத்திலேயே இருந்தது என்று சொன்னால், அந்த பாசமும் பற்றுணர்வும் ஒரு பரிவும் இப்போதும் கலைஞர் வழியில் வந்திருக்கிற முதலமைச்சருக்கு இருக்கிறது. எனவே முதலமைச்சரோடு இந்த சந்திப்பு, முதலமைச்சரோடு நாங்கள் காட்டுகிற அன்பு, இது ஏதோ ஒரு தேர்தல் கணக்குக்காக என்று நான் கொச்சைப்படுத்த மாட்டேன், அது கொச்சைப்படுத்தவும் கூடாது. அதை தாண்டி இது ஒரு கொள்கை உறவு. முதலமைச்சர் எங்கள் தலைவரை தம்பியாகவே பார்க்கிறார் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பு என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் காலம் கனியும், நல்ல செய்தி வரும் என்கிற நம்பிக்கை எங்கள் தோழர்களுக்கு நிரம்ப இருக்கிறது. அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சார், அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கட்சி தான் திராவிட வெற்றி கழகம், சரிங்களா? இப்ப இந்த திமுக கூட்டணியிலேயே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நான் விசிகா இருக்கும்போது உள்ள பாமக வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி இங்க மதிமுக இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு கட்டத்துல ஒரு வேளை திராவிட வெற்றி கழகம் உள்ள இணையுமா? அது 2 கட்சிகளுக்கும் சரியாக வருமா? அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதாவது டிமாண்ட் பண்ற இடத்துல யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். ஒரு கொள்கை வழி பயணத்தை முன்னெடுக்கிறது திமுக இல்லையா? திமுகவில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இடதுசாரி சிந்தனை கொண்டிருக்கிற கட்சிகள், மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள், மதச்சார்புடைய சக்திகள் காலூன்ற கூடாது என்று நினைக்கக்கூடிய அமைப்புகள், இன்னும் குறிப்பாக சமூக நீதியினுடைய கோட்பாட்டு தத்துவங்கள் அப்படியே நிலை பெற வேண்டும் என்று நினைக்கிற கட்சி. இப்ப சமூக நீதிக்கு பேராபத்தை ஏற்படுத்திய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கப்படுது. தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை தவிர்த்து விட்டு ஏனைய சமூகத்தை ஒருங்கிணைக்கிறோம்னு நினைக்கிறது சமூக நீதிக்கு வெட்டு வைக்கிற வேலை இல்லையா? இதை ராமதாஸ் செய்தார். அன்றிலிருந்து ராமதாஸுக்கு இறங்கும் முகம்தான். அதே வேளையில் நீங்க அண்ணன் திருமாவினுடைய கருத்தாக மட்டுமே இதை நீங்க பார்க்க கூடாது. சமூக நீதி பேசுகிற எல்லா கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை பாராமுகமாகத்தான் பார்க்கிறது. காரணம், அந்த கட்சியினுடைய செயல்பாடு, அந்த கட்சிகள் தலித்துகள் மீது ஏவுகிற அடக்குமுறை வெறியாட்டங்கள், இவையெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. இப்போ திராவிட வெற்றி கழகம் அது போல ஏதாவது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற வேலையை செய்திருக்கா? இல்லையே. சமூக நீதிக்கு அரணமைப்போம் என்பதைத்தான் எங்களுடைய கொள்கை முழக்கமாகவே எங்களுடைய கொடி அறிமுகப்படுத்துகிற போது வைத்தோம். சமத்துவம் ஓங்கட்டும், திராவிட இயக்கம் வெல்லட்டும், சமூக நீதி காக்க அயராது உழைப்போம் என்கிறது தான் எங்களுடைய லட்சிய முழக்கமாக இன்றைக்கு நாங்கள் மேடையில் வைத்தோம். அப்போ சமூக நீதி பேசுகிற ஒரு அமைப்பு உள்ளே வரக்கூடாது என்று லாப நட்ட கணக்குகளுக்காக ஒருவர் பேச முடியுமா என்று கேட்டால் பேச முடியாது. இன்னொன்று, நீங்கள் அண்ணன் திருமாவோடு ஒப்பிட்டீர்கள். அண்ணன் திருமா டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கார். அவர் கட்சியை பலமாக வைத்திருக்கிறார். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறார்கள்.
2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறார்கள். அந்த கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. மதிமுக அப்படி நிலையாக தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு வச்சிருக்கா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது மதிமுகவுக்கு. நான் அதிகாரப்பூர்வமாக பேசுகிறேன். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அண்ணன் பூமிநாதனில் இருந்து மரியாதைக்குரிய அண்ணன் சதன் திருமலைக்குமார், பெரியவர் அண்ணன் சின்னப்பா வரை யாருன்னு கேட்டா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். மதிமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா? இன்னொன்று, மதிமுக விசிக மாதிரி டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கா? திமுக கொடுக்கறத வாங்கிக்கிற இடத்துல இருக்கு. அதனாலதான் சரண்டர் ஆகுறாரு வைகோ. ஒவ்வொரு முறையும் வைகோ பேசுகிற பேச்சு இருக்குல்ல, கூட்டணி குறித்து கேள்வி கேட்க, நாங்க அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கவே மாட்டோம், திமுக கொடுக்கிற இடங்களை வாங்கிக்குவோம், மது ஒழிக்கிறதுக்கு நடைப்பயணம்னு, போதை ஒழிக்கிறதுக்கு நடைப்பயணம்னு சொல்லிட்டு அப்புறம் சமத்துவ நடைப்பயணம்னு மாத்துறாரு. இப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை கூட உறுதியாக தெரிவிக்க முடியாத முதுகெலும்பு இல்லாத கட்சியாக மதிமுக இருக்கு. விசிக அப்படி இருக்கா? அதனால டிமாண்ட மதிமுக வைக்க முடியாது. இன்னொன்று, பிரிந்த கட்சிகள் சேர்றது ஒரு பெரிய சவாலான்னு கேட்டீங்க. அண்ணன் தனியரசிடமிருந்து பிரிந்தவர் தான் கொங்கு ஈஸ்வரன். இப்ப 2 பேரும் கூட்டணிக்குள்ள வர போறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்தவர் தான் தமீம் அன்சாரி. அவரும் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறார் என்று ஒரு செய்தி இருக்கு. அதே போல நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாக இருந்த கட்சிகள் தான். இவை 2ஆக பிரிந்தன. 2ம் ஒரு சேர கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்றன. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி பார்த்தா திமுகவிலிருந்து பிரிந்த கட்சி தானே மதிமுகவே. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற போது நாங்கள் அங்கம் வகிக்க கூடாது என்று எந்த கோட்பாடும் இல்லை. அது ஒரு தடையாக எங்களுக்கு இருக்காது. எனவே இது குறித்து முடிவு எடுக்கிற அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரும்பெரும் தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் இடத்துல இருக்கிறது. அவர் தான் சொல்லணும் எந்த கட்சி வரணும், எந்த கட்சி வேணான்னு. வைகோ சொல்ல முடியாது. வைகோவுக்கு அந்த ரோல் அங்க இல்ல. வைகோவே 2 சீட்டு கொடுத்தீங்களா 3 சீட்டு கொடுத்தீங்களான்னு யாசகம் கேட்கிற நிலையில அந்த கூட்டணியில இருக்கிறார். அதனால் வைகோ முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, சங்கடங்கள் வராது என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை மல்லை சத்யா அவர்கள் செய்ததாக சில செய்திகள் நான் கேள்விப்பட்டோம். குறிப்பாக மல்லை சத்யா அவர்கள் வைத்த கோரிக்கையை உடனடியாக சிஎம் அவர்கள் அதை எடுத்து அதை முடிச்சு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு இந்த செய்தி பத்தி எங்களை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இல்ல, எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரியினுடைய மாணவர்கள் மலேசியா நாட்டுக்கு சென்று ஒரு ஆய்வுல ஈடுபடுவதற்காக போயிருந்தாங்க. அந்த மாணவர்களில் ஒரு மாணவி தன்னுடைய கடவுச்சீட்டை, பாஸ்போர்ட்டை காண அடிச்சிட்டாங்க. இந்த செய்தி கட்சியினுடைய மாநில செயலாளரான அரசு பிரபாகரன் அவர்களினுடைய மகன் மூலமாக, அவர் அந்த கல்லூரியினுடைய மாணவர் பிரணேஷ், அவர் மூலமாக அந்த செய்தி தலைவருக்கு தெரிய வந்த உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சரை அணுகி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, முதலமைச்சர் தலையிடணும்னு சொன்னதற்கு பிறகு உடனடியாக முதலமைச்சர் வெளிவிவகாரத்துறையை தொடர்பு கொண்டு கடவுச்சீட்டு கொடுக்கணும், கொடுத்து அந்த பெண்ணை மீட்டு வரணும்னு சொல்றாரு. இது ஒரு துரித கதியில் எடுத்திருக்கிற ஒரு போர்க்கால நடவடிக்கை. நேற்றைக்கு எல்லா செய்திகளிலும் அது வந்திருக்கிறது. தலைவர் சத்யா அவர்கள் கூட நன்றி தெரிவித்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார். அந்த அறிக்கையும் நேற்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இல்லாத ஒரு புதிய துறையை இந்த முறை முதலமைச்சர் உருவாக்கினார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை என்று சொல்லி. அதற்காக கோஆர்டினேட்டர்ஸ், அதிகாரப்பூர்வமாக அரசை கோஆர்டினேட்டர்ஸ் நியமனம் பண்ணாங்க. அந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லா நாடுகளிலும் பணியாற்றி வருகிறார்கள். எல்லா நாடுகளிலும் பணியாற்றுகிறவர்களை இலகுவாக அணுகி இந்த விவகாரங்களில் நேரடியாக தலையிட செய்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்ய முடியாததை, எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்ய முடியாததை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொல்ல எந்த அதிகாரமும் இல்லாத நாங்கள் இதுவரைக்கும் சிலர் நான் அவங்கள மீட்டு கொண்டு வந்தேன், நான் இவங்களை மீட்டு கொண்டு வந்தேன், இது என்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினரா இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருப்பாங்க, பெரிய டால் லீடர்ஸா இருப்பாங்க. நாங்க சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், எந்த விதமான அதிகார பதவியிலும் இல்லை. ஆனா எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 4 மணி நேரத்துல பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஒரு பெரிய விஷயம் தான் அது. நீங்க இன்னைக்கு முதலமைச்சரை அணுகி இந்த விஷயத்தை சொல்லுகிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதே எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி தான். நீங்க கேட்டீங்க இல்லையா, சிஎம் ஏன் உங்களை பார்த்தாரு, அது கூட்டணிக்கான சமிக்கையா அப்படின்னு சொல்லி. முதலமைச்சரிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிற காரணத்தால், சரி சத்யா சொன்னாருன்னா அது சரியா இருக்கும் அந்த கன்சர்ன் இருக்கிறதுனாலதான் முதலமைச்சர் இமீடியட் எஃபர்ட்ல, அவருக்கு 1000 பணிகள், அவருக்கு 1000 நெருக்கடிகள், அவை எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் வைத்த கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டது மட்டுமல்ல, நீங்க உலக வரலாற்றிலேயே 4 மணி நேரத்துல பாஸ்போர்ட் கிடைக்கிறதுன்றது யாருக்குமே கிடைக்காது ஒரு விஷயம்.
ஒரு அரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு துரித நடவடிக்கை. போர்க்காலத்துல கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அதை விட கூடுதலான கவனத்தை முதலமைச்சர் எவ்வளவு நெருக்கடியை கொடுத்திருப்பார் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சத்யா கேட்டிருக்காரு, இந்த விவகாரம் சரியா இருக்கும், அவர் சொல்லி நம்ம செய்து கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக முதலமைச்சரே நேரடியாக தலையிட்டு 4 மணி நேரத்தில் அந்த மாணவிக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு காலை அந்த மாணவி சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பெரும் முயற்சிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எனவே அதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய செய்தி. ஒரு துறை எப்படி செயல்படும், ஒரு துறையை உருவாக்கினால் அது எப்படி மக்களுக்கு பயன் தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வெளிநாடு வாழ் நலத்துறையை இன்றைக்கு முதலமைச்சர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.